தாவேக்க ஆட்சி அமைப்பதில் சிக்கல், தனிப்பெரும்பான்மைக்கு வாய்ப்பில்லை. ஆளுநர் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழகத்தில் தாவேக்க ஆட்சி அமைப்பதற்கு அடுத்தடுத்து நகர்வுகளை செய்து வருகிறது. தாவேக்க அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சியை அமைப்பது இன்னும் பல கட்டங்களை கடக்க வேண்டியுள்ளது. தற்போதைய சூழலில் சபாநாயகர் தேர்தலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பும் தான் அரசின் உண்மையான பலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணங்களாக உள்ளன. ஒரு கட்சி அல்லது கூட்டணிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சிக்கு முதலில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்கப்படும். அப்போது ஆளுநர் அந்த கட்சிக்கு கிடைக்கும் ஆதரவு மற்றும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அரசு அமைக்க அழைப்பு விடுப்பார். அதன்பின் சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்திற்காக இடைக்கால சபாநாயகர் நியமிக்கப்படுவார். அவரின் முன்னிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். இதற்கு பிறகு நிரந்தர சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். இந்த சபாநாயகர் தேர்தல் சாதாரண நிகழ்வாக இல்லாமல் சட்டமன்றத்தின் எண்ணிக்கை சமநிலையை வெளிப்படுத்தும் முதல் முக்கிய சோதனையாக கருதப்படுகிறது. குறிப்பாக தொங்கு சட்டசபை நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படும் வாய்ப்பு இருப்பதால் அரசியல் நிலைமைகள் திடீர் மாற்றத்திற்கு உள்ளாகலாம். எனினும் சபாநாயகர் தேர்தலில் வெற்றி அல்லது தோல்வி என்பது மட்டுமே ஒரு அரசு உருவாகுமா இல்லையா என்பதை தீர்மானிக்காது. இறுதியாக அந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதா என்பதே அதன் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய காரணமாகும். மேலும் ஒருமுறை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற அரசுக்கு எதிராக உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது வழக்கமாக நடைபெறாத ஒன்று. இருந்தாலும் அது முழுமையாக சட்டமன்ற விதிகளின் கீழ்தான் அமையும். மொத்தத்தில் தற்போதைய அரசியல் சூழலில் கூட்டணிகள், வெளிப்புற ஆதரவு மற்றும் சுயேட்சை உறுப்பினர்களின் பங்கு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால் இறுதியாக யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தேர்தல் முடிவுகளால் மட்டுமல்லாமல் அதன் பின்னர் நடைபெறும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆதரவு அமைப்புகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை தனி கட்சியாக வென்றால் மட்டுமே தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். தனி கட்சியாக 107 இடங்களை மட்டுமே தாவேக்க வென்றுள்ளது. இந்த இடங்களை வைத்து தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. தாவேக்க தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 2 தொகுதிகளில் ஒன்றை விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு தொகுதி குறைந்து 106 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். தாவேக்க கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 13 இடங்கள் வேண்டும். அதிமுக தவிர்த்து அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் தமிழக வெற்றிக் கழக கட்சி கூட்டணி ஆட்சி என்பது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக இரு திராவிட கட்சிகளின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பது என்பது காணல் நீராக அமையும். வாய்ப்பு இல்லை என்பதும் உண்மை. அந்த வகையில் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக்கவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது.